இந்த சரஸ்வதிராமனுக்கு இருக்கே அதனுடைய குரல் இருக்கு பாருங்க, பாட்டு ரொம்ப பேரை கட்டி போட்டுரும். இவங்க பேசி முடிச்சுட்டாங்கனாக்கும் பின்னாடி ஒரு பட்டாளமே தெரியும். ஏமா அந்த பாட்டை கேடுமா, இந்த பாட்டை சொல்லுமா, அந்த பாட்டை பாடுமான்னு அப்படி அருமையாக பாடுவாங்க. அவர் ராகம் இழுத்த உடனேயே அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த கூட்டம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும். அதுலேயும் இந்த 2 பேர்லாம் வரும்போது எப்படிப்பட்ட சபை நினைக்கிறீங்க? அவை பெரிய பெரிய ஆட்கள், சாதாரண ஆட்கள். முகமது இஸ்மாயில்னால் நீதி அரசர் முகமது இஸ்மாயில், அவரெல்லாம் சாதாரணமான ஆள் இல்லை. கம்பனில் ஊறி திளைச்சவர். அவரை முன்னாடி இவங்கெல்லாம் வெற்றிகரமானவங்க, கடுமையான ஆட்கள் முன்னாடி. இவங்க சின்ன பிள்ளைங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் நம்முடைய கீவாஜா, என்ன புலமை அவர்கிட்ட, பெரிய ஒரு கீவாஜா ஒரு பக்கம். கம்பனில் எந்த பாட்டை சுட்டி கேட்டாலும் சாவனா கணேசன் ஏய் நிறுத்து அப்படின்வார். யாராக இருந்தாலும் சரி, இந்தா நிறுத்து, இறங்கு. மேடையே நிறுத்தி இறங்கி அவமானப்பட்டு போகும். அவங்க முன்னாடி எஸ்ஆர்கேன்னு ஒரு பேச்சாளர் இருந்தார், எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி. எஸ்ஆர்கே இவங்க அப்பா திருச்சி ராதாகிருஷ்ணன், அவர் ஒரு புறம். கோதண்டராம கவுண்டர் ஐயா, அவர் ஒரு பக்கம். எத்தனை பெரிய ஆளுமை. கீரன், திருச்சி கீரன் இருந்தார், அவன் வல்லடி வாயன். எந்த பேச்சாளையும் உருட்டி எரிஞ்சிடுவான். சாதாரண ஆள் இல்லை. அவனுடைய ஆளுமை, பேச்சு ஆளுமை இருக்க, அதில் அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். எஸ்ஆர்கேலாம் அதுவும் ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் பெரும் புலமை படைத்தவர் எஸ்ஆர்கே. அவர் பெரிய ஒரு ஞான சம்பந்தன். என்னையா என்னையா எத்தனை எத்தனை ஸ்ரீனிவாசராகவன், பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், இவங்க ஆசிரியர். அவங்க முன்னாடி எல்லாம் பேசி பெருமை பெற்ற பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அப்போ அவங்க வியந்த உருவங்கள். இவங்களை பார்த்து ஆய் எங்களுடைய பிள்ளைகள் என்னமா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்ட, அவர்களை வியக்க வைத்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள்.